டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க டெய்லி ஒரு பயிர் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் நமக்கு தினமும் அதை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதில்ல. நமக்கே பிடிக்கலன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நம்ம அந்த எப்பவுமே ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வேறு வேறு டிஷ்ஷில் கலந்து கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். டெய்லியும் பயிர் எடுத்துக்கிட்ட மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சப்பாத்தியில் கலந்து செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது சமைக்கிறதுக்கு 2 கைப்பிடி சென்னா 2 கைப்பிடி காராமணி எடுத்திருக்கேன். இது 2ம் சம அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு காராமணினா காராமணி, சென்னானா சென்னா, அது 2த்துல ஏதாவது ஒன்று கூட எடுக்கலாம். அது 2ம் பாருங்கள் நான் வேக வச்சு இந்த நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி தான் அரைக்கணும்னு இல்லை, இதில் தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம். நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஒரு சில குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது டாட் டாட்டாக தெரியும் இந்த மாதிரி அரைச்சி போட்டால். அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அப்படி போட்டு கலந்து செய்யலாம். ஏன்னா இது சாப்பிடும்போது நம்மளுக்கு சப்பாத்தி டேஸ்ட் தான் வரும். இதில் ஏதோ கலந்துருக்க மாதிரியே இருக்காது. நானும் முன்னாடிலாம் அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ எல்லாருக்கும் பிடிச்சி சாப்பிட்றாங்க. அதனால நான் இப்போ இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து கிரேவி பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நான். இதை வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3 கொத்து இருக்கும். இது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஒன்று வேணும், அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினது போதும். இப்போ நம்ம தட்டில் கொட்டி இதை ஆற வச்சிடலாம். இதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் ஆயில் போட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவு இல்லை 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கை நிறையா பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். ஒரு 6-7 வெண்டைக்காய் இருக்கும். இது பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி கட் பண்ணி போட்டால் தான் நம்ம இந்த மாதிரி டிஃபனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே வதங்கட்டும். நம்ம தக்காளி வெங்காயம் ஆறி இருக்கும், அரைச்சிட்டு வந்துடலாம். நான் முழுசாக இருக்க முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 முந்திரி பருப்பு அதே மாதிரி எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை. இப்போது வெண்டைக்காய் வதங்கி இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து அப்படியே கொடுத்துருங்க. அப்போ நம்ம அரைச்சதை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெசிபி பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் நான் அதை ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்கும் இதை இப்போ செய்து காமிச்சேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதில் வெண்டைக்காய், ஒரு சில குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்களா, இதில் வெண்டைக்காய் இருக்கிறதும் தெரியாது. இதில் இருக்க வெண்டைக்காவை வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த வெண்டைக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பயிர் வகைலாம் சென்னா, காராமணி இதெல்லாம் தினமும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், யாருமே சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க கூட தான் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நான் அதனால் என்ன பண்ணுவேன், வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிடுவாங்க, மீதி நாள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் டெய்லியும் சேர்க்கணுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமையலில் கலந்துருவேன். நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் நல்ல நல்ல ரெசிபி போடுறேன். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய ரெசிபி போடலான் இருக்கேன். குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போடலான் இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.